இது உங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கின் பகுதி 14. வாருங்கள் பார்க்கலாம். பள்ளிக்கு தன் பிள்ளைகளை தலைவி அனுப்பிவிட்டாளாம். பிள்ளைகளின் நினைவாகவே இருக்கிறாளாம் என்பதை பிள்ளைகள் நினைவு என்று தலைப்பிட்டிருக்கிறார் கவிஞர் அவர்கள். பள்ளிக்கு சென்றிருக்கும் பசங்களில் சிறிய பையன் துள்ளி குதித்து மான் போல் தொடர்ந்தோடி விழுந்தானோ என்று உள்ளத்தில் நினைத்தாள். பள்ளிக்கு சென்றிருக்கும் தன் பிள்ளைகளில் சிறியவனை நினைவாகவே இருக்கிறாள் தலைவி. அவன் துள்ளி துள்ளி மான் ஓடுவது போல் ஓடி எங்கு விழுந்து விட்டானோ என்று தன் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று கவிஞர் கூறி வருகிறார். ஆனால் மூத்தவன் உண்டென்றெண்ணி தள்ளினாள் அச்சந்தன்னை, தாழ்வாரம் சென்றாள் நங்கை. ஆனால் மூத்த பையன் இருக்கிறான், அவன் இருக்கும் பொழுது சிறியவனை அவ்வாறு விழ விடமாட்டான் என்ற நம்பிக்கையில் பெருமூச்சு விடுகிறாள். பின்பு அவள் தன் வீட்டின் முன்பகுதியான தாழ்வாரத்திற்கு செல்கிறாள். இவ்வாறு இதில் கூறுகிறார் கவிஞர். பள்ளிக்கு சென்றிருக்கும் பசங்களில் சிறிய பையன் துள்ளி குதித்து மான் போல் தொடர்ந்தோடி விழுந்தானோ என்று உள்ளத்தில் நினைத்தாள். ஆனால் மூத்தவன் உண்டென்றெண்ணி தள்ளினாள் அச்சந்தன்னை, தாழ்வாரம் சென்றாள் நங்கை. மீண்டும் உங்களை அடுத்த கவிதை விளக்கத்தில் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.